Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க ஈசாக்கு துறவு வெட்டுறான். இங்க துறவு வெட்டும் பொழுதெல்லாம் வாக்குவாதமும் சண்டையும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு துறவை வெட்டுறான். அங்கேயும் வாக்குவாதம் பண்றாங்க. 21 வேற ஒரு துறவை வெட்டுறான். அங்கேயும் என்னதுங்க, வாக்குவாதம் பண்ண வராங்க. பாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் கஷ்டப்பட்டு உழைத்து அங்க தண்ணீர் வர நேரத்துல இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. நிறைய நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்குது. பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுது, வந்துருது. பாருங்க, அங்க வாக்குவாதம் பண்ணி அங்க சண்டை போட்டு நம்ம ஆபீஸ்லயோ நம்ம வீட்லயோ எங்க பார்த்தாலும் நம்ம உழைப்போம், ஆனா நம்மளுடைய பேர் மாத்திரம் மத்தவங்களுக்கு வந்துடுது. இல்ல, அப்படித்தானே இருக்குது. பாருங்களேன். ஆனாலும் இந்த ஈசாக்கு இன்னொரு துறவை என்ன பண்றா, வெற்றா. அந்த 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. பாருங்க, வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் என்ன பண்ணலையா, வாக்குவாதம் பண்ணவில்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுப்பது நல்லது. ஏன் தெரியுமா, நம்ம ஆண்டவர் சொல்லாத இடத்துல போய் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், எல்லா உழைப்பு போடுவோம், கடைசியில அது யாருக்கோ போய் சேரும். உழைப்பு நமது, பலன் வேற யாருக்கோ. ஏன்னா அது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணல, கட்டளை இடல. அதனாலதான் என்ன ஆகுதுங்க, பாருங்க, ஏற்கனவே ஒரு 2 துறவை வெட்டுறான். அது கர்த்தர் சொல்லாதது, இவனா ஒரு தீர்மானம் பண்ணி இவனா போய் என்ன பண்றான், வெட்டுறான். அங்க வந்து என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்ண வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன இடத்துல கர்த்தர் கட்டளையிட்டபடி அவன் போட்ட உழைப்பு, அதோடைய பலனை அவன் ருசி பார்த்தான். புரியுதுங்களா? அப்போ அவர்கள் என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பெயரிடுறான்னா ரெகபோத். தொடர்ந்து வாசிக்க கேட்கலாமா? அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய உழைப்பு வேற யாருக்கோ போகுது. நம்ம உழைக்கிறதெல்லாம் மற்றவங்க தான் என்ன பண்றாங்க, அதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு அது பலன் வருதில்ல. ஏன்னா அது கர்த்தர் கட்டளையிடாதது, கர்த்தர் கொடுக்காதது. பாருங்க, யோசேப்பு போய் என்ன பண்றான், எகிப்துல என்ன பண்றான், வேலை செய்யறான். ஆனால் அவனை ராஜாவா ஆண்டவர் மாத்துறாரு. வேற தேசம் தான், ஆனா கர்த்தர் கொண்டு போனதுனால அங்க ராஜாவா ஆண்டவர் வைக்கிறார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட அதான் சொல்றேன், கர்த்தர் சொல்ற இடத்துல, கர்த்தர் நியமித்த இடத்துல நம்ம உழைச்சோம்னா, நம்முடைய பலனை போட்டோம்னா, நம்முடைய ஹார்ட் ஒர்க் வச்சோம் அப்படின்னா அதோடைய பலனை நம்ம சாப்பிடுவோம். இல்லைன்னா வேற யாரோ தான் சாப்பிடணும். இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சு ஆண்டவர் விட்டு கேட்டு ஆண்டவருடைய சொல்படி வெட்டுங்க. கர்த்தர் இந்த இடத்த உங்களுக்கு தந்து அது ரெகபோத்தாய் பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போறார். ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அப்பா, எங்களுடைய உழைப்பை பிசாசு திருடிட்டு இருக்கிறான்ப்பா. எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஹார்ட் ஒர்க் போடுறோம், எங்களுடைய ஐடியாஸ் போடுறோம், எங்களுடைய டைம், எங்களுடைய பணம் எல்லாவற்றையும் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் பலன் வேற யாரோ சாப்பிட்றாங்க, பலன் வேற யாருக்கோ போகுது, உழைக்காதவனுக்கு போகுது. கர்த்தாவே, இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் சொன்ன இடத்துல நாங்கள் விதைத்து அதோடைய பலனை நாங்கள் எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தை நீர் ஆசீர்வதித்து ஞானத்தை கட்டளிட்டு பிள்ளைகள் எந்த இடத்துல விதைக்கணும், எந்த இடத்துல உழைக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல எந்த கம்பெனியில் வேலை செய்யணும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கிற அந்த இடத்துல போய் அதோடைய பலனை 100க்கு 100 பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கை தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. Daily blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க.
ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.